வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். அண்ணல் காந்தியடிகளை அறிந்த அனைவரும் அவருடைய உதவியாளர் மகாதேவ தேசாயை கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். 1917ஆம் ஆண்டு குஜராத்தில் அவர் காந்தியை சந்தித்த அந்த நாள் தொடங்கி தன்னுடைய இறுதி நாள் வரை 4/4 நூற்றாண்டு காலம் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் காந்தியாரின் நிழலாகவே அவர் இருந்தார். 1942இல் அவர் உடல்நலம் மிகவும் கெட்டது. ஆனால் அப்போதும் பிடிவாதமாக காந்தியாரோடு அவர் கைதானார். 1942 ஆகஸ்ட் 9ஆம் தேதி கைதான அவர் 15ஆம் தேதி மாண்டு போனார். அவருடைய கடைசி விருப்பம் அண்ணல் காந்தியடிகளின் மடி மீது தலை வைத்து தன் உயிரை நீக்க வேண்டும் என்பதுதான் அவர் விருப்பம். அப்படியே நிறைவேறிற்று. அதற்கு பிறகு காந்தியார் தான் அவருடைய சிதைக்கு தீ மூட்டினார். 42 48 வரை தேசாய் இல்லாமல் காந்தியார் வாழ்ந்த காலம் கடினமான காலம்.